திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக மதுரை அம்பதியில் வசிக்கக்கூடிய, மதுரை மாநகரில் வசிக்கக்கூடிய சிவத்திரு முத்து பிச்சை ஐயா அவர்கள் 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிக்க அன்போடு அழைக்கின்றோம். வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். நன்றியா. ஓ நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாதா ஊரார் மற்ற திருமாளிகை தேவர் சேந்தனார் கரூரார் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டாராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலிய முதற் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மல்லு திரு ஆலவாயார் ஒரு காரைக்கால் அம்மை ஐயடிகள் சேரமான் போலிர்கீரர் கல்லாடனார் ஓன்கவிழர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகள் திருமேவும் பட்டினத்தடிகள் நம்பியாண்டார் நம்பி சேக்கிலாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். அற்புதம், நன்றிங்கய்யா. அடுத்து திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி காமாட்சி குமார் அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களும் மனம் மெய் மொழிகளால் வணங்குகிறோம். திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணியன் கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இரு கடவுள் உண்டருளும் உலகுக்கெல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி தெருக்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவர் வானர் கோயில் சேர்ந்தாரன்றே, செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி. மீண்டும் திருக்கதவம் திறத்தல் பாடுவதற்காக காமாட்சி குமார் அம்மையார் அவர்கள் வாங்க. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அறற்றாதே திருமாமணி திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன்
திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அற்புதம், 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 அற்புதம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவத்திருமதி ரேவதி அம்மையார் அவர். ஐயா மன்னிக்கவும், சின்ன காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டம் சின்ன காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவத்திரு கணபதி ஐயா அவர்கள். வாங்க ஐயா, வாங்க, மைக் எடுங்க. கணபதி ஐயா மைக் எடுங்க, திருப்பள்ளி அடிச்சு பாடுங்க. மைக் எடுங்க சாமி. சரி, நேரமாக நினைக்கிறேன். நீங்க காமாட்சி அம்மா நீங்க படிச்சிருங்க. திருச்சிற்றம்பலம். போற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழுநகை கொண்டு நின் திருவடி தொழுவோம். செற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடி உடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நன்றிம்மா. திருச்சிற்றம்பலம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரத்தை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மீண்டும் ஒரு முறை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவோம். திருமந்திரத்தில் நமக்கு இப்படி ஒரு சிந்திப்பதற்கு வாய்ப்பை அளித்திருக்கக்கூடிய சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய இந்த பொழுதில், களவுபடாத இந்த பொழுதில் எம்பெருமானை சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அளித்திருக்கக்கூடிய அந்த திருவருள் கருணைக்கும், பிறந்து மொழி பயின்று இது அன்னை, இது தாய், இது தந்தை என்று சுட்டிக்காட்டி முதல் குருவாக வந்த நம்முடைய தாய் முதற்கொண்டு, பிறகு காரிய குரு, பிறகு காரண குரு, பிறகு கர்த்தாவாக வரக்கூடிய சிவகுரு, இத்தனை குருமார்கள் கடைசியாக நம்முடைய திருவடியை காண்பித்து புருவ நடுவில் இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனை சுட்டி காண்பித்த அந்த கடைசி குரு வரை, அந்த குருநாதருக்கு, அந்த கடைசி குருநாதர் வரை, குருநாதருடைய பொற்பாதங்கள் வரை நம்முடைய மனம் மொழி மெய்களையும் நம்முடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும். ஏன்னா குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. என்னதென்று உங்களுக்கு சுட்டி காண்பிக்கவில்லை என்றால் உங்களுக்கு அறிவே வராது. என்ன தன்மையன், என்ன நிறத்தன், என்ன வண்ணத்தன் உங்களுக்கு தெரியாது. ஆனா குரு வந்தா மட்டும்தான் இது புரியும். குரு வந்தா மட்டும்தான் புரியும். குரு இல்லைன்னா அது எல்லாமே இருட்டு தான். அது எல்லாமே இருட்டு. அதனாலதான் குருவர்களுக்கு நம்ம பணியணும்.
அந்த குரு தான் நமக்கு எது நிலையானது, எது நிலையில்லாதது, எது சத்தியம், எது அசத்தியம், எது சத்து, எது அசத்து, இது மலம், இது மலமற்றது, இது நிர்மலம், இது மலம், இது நிர்மலம் அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய ஒரு குரு வந்தா தான் முடியும். இல்லைன்னா இருட்டு தான். அப்போ அப்படிப்பட்ட குருநாதருக்கு நம்ம உடல் பொருள் ஆவியை சமர்ப்பிக்கணும். நம்ம வியாபார குரு கிட்ட மாட்டிக்க கூடாது. யார் ஒருவர் சத்தியத்தை திருவடியை காண்பித்து கொடுக்கிறாரோ அவர்தான் சத்தியமான குரு, அவர்தான் சற்குரு, அவர்தான் சத்தான குரு. இந்த பூச்சாண்டி வேலையே இருக்காது, அந்த பூடகமே இருக்காது. சத்தியம்னா சத்தியம்தான், ஸ்பாட்னா ஸ்பாட் தான், பொய்யே இருக்காது. எந்த வித எதிர்பார்க்க ஒரு நயா பைசா எதிர்பார்க்க மாட்டார். அவர்தான் சத்தியமான சத்குரு. சர்க்குருன்னு அவருக்கு பேரு. சத்தியத்தை சொல்றதுனால அவருக்கு சர்க்குருன்னு பேரு. சத்துன்னா உயிர், சித்துன்னா சிவம். சத்தம் சித்தம் சேர்ந்தாதான் ஆனந்தம். அந்த சித்தோட சேர்வதற்கு அவர் உதவி புரியறதுனால அவருக்கு சர்க்குருன்னு பேர். உயிர்களுக்கு குருவா வருவார். இந்த பசுக்கு ஒரு மாடு ஓட்டியா வருவார். அந்த குருவை இறுக்கி பிடிக்கணும். வேற எந்த குருவும் டாட்டா தான் காமிச்சிட்டு போயிடுவான், ஏன்னா அவனால சுமக்க முடியாது. இந்த குரு தான் எதையும் எதிர்பார்க்காம திருவடியில கொண்டு போய் சேர்க்கிறவரு, அந்த பெருங்கருணைக்கு ஆளானவர். அந்த குருநாதருக்கு எது தர்மமோ, எது சத்தியமோ, எது வேதங்களின் மெய்ப்பொருளோ, அந்த மேலான பரம்பொருளிடம் எவன் கொண்டு போய் சேர்ப்பானோ அந்த குருநாதருக்கு என்னுடைய உடல் பொருள் ஆவியை சமர்ப்பிக்கிறேன். அவ்வளவுதான், அவ்வளவுதான். அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பிரதிநிதி எடுக்கணும். நம்முடைய அறியாமை நீக்கக்கூடியவன் குரு. அப்படிப்பட்ட குருநாதர் திருவடியில விழுந்து கிடக்கணும், விழுந்து கிடக்கணும், விழுந்து கிடக்கணும். அவருடைய எச்சில் நமக்கு அமிர்தம், அவருடைய எச்சில் நமக்கு அமிர்தம், அவருடைய எச்சில் நமக்கு அமிர்தம். அவருடைய பருக்க, அவர் விட்டு போன பருக்க, ஒரு சாப்பாடு, ஒரே ஒரு பருக்க நம்மளுக்கு ஒய்வை தரும். அப்படிப்பட்ட குருநாதர் தான் நமக்கு திருவடியை கொண்டு போய் சேர்ப்பார். குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. நீ என்ன குட்டிகரணம் போட்டாலும் சரி, அங்க சிவபெருமானுடைய கருணையை நீ பெற முடியாது. குரு துரோகி ஒருபோதும் சிவபெருமானுடைய கருணையை பெற முடியாது. அப்போ சத்தியத்தை யார் ஒருவர் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறாரோ அவரே சற்குரு. அந்த சற்குருவை இறுக்கி அணைத்து பிடித்து கொள்ள வேண்டும். சிக்கனை பிடித்து அப்புறம் அவர் பெணம் இருக்கிற குச்சி மாதிரி எட்ட போயிடுவார். ஒரு தீக்குச்சி விளக்கேற்ற வரையும் தான் தேவைப்படும். அதே மாதிரிதான் ஒரு நல்ல குருநாதர் தன்னையே கொடுத்துட்டு போயிடுவார். ஒரு தீக்குச்சி ஒரு விளக்கு ஏற்றும் வரைக்கும் தான் தேவைப்படுவார். ஏற்றி முடிச்சதும் தீக்குச்சி நீங்க எப்படி போடுறீங்க பாருங்க. விளக்கு ஏற்றி முடிச்சதும் தீக்குச்சியை கையில வச்சிருக்கீங்க இல்ல. அது மாதிரிதான் ஒரு குருநாதர் வருவார். சின்னதா ஒரு உராசிட்டு போயிடுவார். அழகா அந்த விளக்கு எரியும். அதான் பூர்வ மத்தியம். இறுக்கி பிடிக்கணும். ஏத்தி விட்டுட்டு போயிடுவார், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவன் பிடிச்சுக்குவான். அவன் உஷாரான பார்ட்டி, விஷயம் தெரிஞ்சவன் தான், வித்த கத்தவன் தான், பிடிச்சுக்குவான்னு சொல்லிட்டு தைரியமா போயிடுவார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தீக்குச்சிக்கு வேலை இல்லை. பணத்தை எரிக்கிற மாதிரி தான். பணத்தை எரிச்சு முடிச்ச பிறகு பணம் எரிக்கிற குச்சி தேவைப்படுமான்னு அந்த குச்சியையும் போட்டு எரிச்சிட்டு போயிட வேண்டியதுதான். அது மாதிரிதான் குருநாதர் எந்த விதத்திலும் இடையூறா இருக்க மாட்டார். ஒரு நல்ல குருநாதர் உடம்பளவுலையும் மனசளவுலையும் உயிரளவுலையும் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டார். அவ்வளவுதான். கொடுத்தாச்சு உனக்கு போ, அவ்வளவுதான். இதான கேட்டேன், சிவபெருமனை பார்க்கணும்னு, முடிஞ்சு போச்சு போ. இதான் நந்தி ஸ்தானம் போ, இதான் ஞானஸ்தானம் போ, அவ்வளவுதான். அதுதான் குருநாதருடைய இயல்பு. அப்போ பொருள் பற்றி செய்கிற பூசையும் பொருள் பற்றி நடக்கிற குருநாதருக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இந்த உலகம் யாரை மதிக்கன்னா விலை வைக்கிறவனை தான் மதிக்குது. அன்பை யாரும் ஒருபோதும் என்ன பண்றது கிடையாது, மதிக்கிறதே கிடையாது. ஒரு பொருட்டை மதிக்கிறதே கிடையாது. தலையில இருக்கிற அந்த சிகைக்கு, அந்த உயிருக்கு கொடுக்கிற மரியாதை கூட, மரியாதையை விட தலையில இருக்கிற மயிருக்கு கொடுக்கிற மரியாதை கூட உயிருக்கு கொடுக்கறது இல்லை. அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அதுக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவம் கூட நம்மளோட உயிருக்கு யாரும் கொடுக்கறது. 10 காசுக்கு புரோஜனம் மதிக்கலாமா ஆயிடுச்சு உயிர். உயிரை மதிக்கிறதே கிடையாது. அதான் சிவபெருமான். அந்த உயிரை தக்க வைக்கக்கூடிய அறிவை கொடுக்கிறவர் தான் சிவபெருமான், குருநாதர். அந்த குருநாதரை இறுக்கி பிடிக்கணும். அப்போ நிலையில்லாத பொருள்களை நம்பி உயிரை துச்சமா மதிக்கக்கூடிய
அந்த அனாவசியமான செயலை நம்ம செய்யக்கூடாது. சிவனடியார்கள் ரொம்ப அன்பா இருக்கணும், உயிரை மதிக்கணும், மதிக்கணும், அடியார்களை மதிக்கணும், சிவ வேடத்தை மதிக்கணும், கருணையை மதிக்கணும், அன்பை மதிக்கணும். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சிவபெருமானுடைய பெருங்கருணையினால திருமந்திரத்துல 3ஆம் தந்திரத்துல 12ஆம் தலைப்பு கலைநிலை. அந்த கலைநிலையில 9வது பாடல் நம்ம பார்க்க போறோம். இனி பாடலுக்குள்ள நுழையலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திகழும்படியே செறிதருவாயு அழியும்படியை அருகிலர் யாரோ திகழும்படியே செறிதருவாயு அழியும்படியை அருகிலர் யாரோ அழியும் படியை அறிந்த பின் நந்தி திகழ்கின்ற ஆயுவை சேர்தலுமாமே அழியும் படியை அறிந்த பின் நந்தி திகழ்கின்ற வாயுவை சேர்தலுமாமே. இனி பாடலை பார்த்து பயந்துடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த ஒரு செய்யுளா இருந்தாலும் 1க்கு 2 முறை படிச்சோம்னா அது விளங்கும். பயந்து ஓடிடக்கூடாது, என்னடா இது இப்படி இருக்குன்னு. இப்போ கொஞ்சம் பதமா அதை பார்த்துடலாம். திகழும்படியே செறி தரு வாயு அழியும் படியை அருகிலார் யாரும் ஆரும் அழியும் படியை அறிந்த பின் நந்தி திகழ்கின்ற வாயுவை சேர்தலும் ஆமே. இப்போ பதமா பார்த்துட்டோம், பதமா பார்த்துட்டோம். இனி இந்த பாடலுக்கு உண்டான பொழிப்புரையை பார்த்துடலாம். தர்மயாதனம் அடியர்கிட்ட இருக்கு. தர்மயாதனம் ஏகப்பட்ட பேர் எழுதியிருப்பாங்க. இது திருக்குறள் மாதிரிதான். இதுவும் அறிவு நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த பொருள்லாம் மாறுபடும். அந்த எழுதுறவருடைய அறிவு நிலை இருக்கு இல்லையா, அந்த அறிவு நிலைக்கு ஏற்றவாறு இந்த பொருள் மாறுபடும். அதுல உச்சத்தை யார் தொட்டாங்களோ அந்த உச்சத்துல எழுதினவங்களுடைய தான் நிலைச்சு நிற்கும். அதாவது உச்சம்னா என்னன்னா, வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன். யார் ஒருவர் உருவ நடுவுல நின்று அந்த நடு நீதிமன்றத்துல நின்று சத்தியத்தை தெரிந்து கொண்டார்களோ, சித்து அடைந்தார்களோ, அவர்களுக்கு விளங்குகிற அறிவு தான் சந்திர சூரியர்கள் இருக்கிற வரைக்கும் நிலைக்கும். மத்தவன் எழுதுனதெல்லாம் போயிடும், அவ்வளவுதான். ஏன்னா அது சிற்றறிவால் எழுதப்பட்டது. பேரறிவால் எழுதப்பட்ட நூல் மட்டுமே நூல். எது எம்பெருமானுடைய திருவடியை பணிந்து எழுதப்பட்ட நூல் மட்டுமே நூல், மற்றதெல்லாம் நூல் இல்லை, அவ்வளவுதான். அது வேற எங்க போகணுமோ அது அங்க போய் சேர்ந்துடும், அவ்வளவுதான். அப்போ ஒரு ஞானி, ஒரு நடுவில் நின்றவர், நடுவுநிலை தவறாம. யார் நடுவுநிலைன்னா, நடுவுல நின்றவனுக்கு நடுவுநிலை தவறாதவன்னு பேர். அந்த நடுவுல நின்றவர் என்ன பண்ணுவார்னா, அந்த நூல்ல வாசிக்கிறவர் தான் அற்புதமா என்ன பண்ண முடியும். அந்த நூல் தான், அவர் எழுதின நூல் தான் நிலைச்சு நிற்கும். சந்திர சூரியர்கள் இருக்கிற வரைக்கும் நிலைக்கும். மற்ற நூல் எல்லாமே காலத்தால் ஓடி போயிடும், எங்க ஓடுன்னு தெரியாது. அப்போ திருமுறை ஏன் நிலைத்தது அப்படின்னா, அது திருவை முறையாக படித்ததால் நிலைத்தது. திருவை முறையாக படித்ததினால் அது நிலைத்தது. சந்திர சூரியர்கள் இருக்கிற வரைக்கும் அது இருக்கும். அப்ப எந்த நூல் நிலைக்கும்னா, யாரெல்லாம் திருவடியை வணங்கி தொழுது பணிந்து எழுதுகிறார்களோ அந்த நூல் நிலைக்கும். இது சித்தாந்தம் படிச்சவங்களுக்கு தெரியும், வேதாந்தம் படிச்சவங்களுக்கும் தெரியும், உண்மை தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் இது புரியும். அப்ப எந்த நூல் நிலைக்கும்னா, சிற்றறிவால் எழுதப்பட்ட நூல், புலன் அறிவால் எழுதப்பட்ட நூல் ஒருபோதும் நூலாகாது. அப்ப எந்த நூல் காலத்தை வென்று இருக்கும் என்றால், திருவடியை முறையாக பணிந்தவர்களுடைய நூல். அவருடைய வாக்கு பலிக்கும், அவருடைய எழுத்து நிலைக்கும்.
இதுதான் ரகசியம். அப்படிப்பட்ட பொழிப்புரையில தர்மயாதனம் கொடுக்கப்பட்டிருக்கிற செய்தியை நம்ம இப்ப பார்க்க போறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இப்ப பாடலுக்கு உண்டான பொழிப்புரையை பார்ப்போம். திகழும்படியே செறிதரு வாயு அழியும்படியே அறிகளர் யாரும் அழியும்படியே அறிந்த பின் நன்றி திகழ்கின்ற வாயுவை சேர்தலும் ஆமை. இது பாடல். பாடலுக்கு உண்டான பொழிப்புரை. உடம்பும் ஒளி பெற்று நெடுநாள் விளங்குதற் பொருட்டு பொருந்தியுள்ள பிராண வாயு ஒவ்வொரு மூச்சிலும் சிறிது சிறிதாக அழிந்து கொண்டு வருதலே யாரும் சிறிது சிறிதாக அழிந்து கொண்டு வருதலே யாரும் அறிந்து கவலைப்படுவதே இல்லை. அதனை அறிந்து கவலைப்பட்டு அவ்வாயுவை அழியாமல் காப்பார் உளராயின் அவருக்கு எடுத்த பிறப்பிலே சிவனை அடைவதற்கு ஏதுவான நீண்ட ஆயுளை பெறுதல் கூடும். இதுதான் பாட்டு. இதுதான் பொழிப்புரை. மீண்டும் ஒரு முறை படிச்சிடுறேன், தெளிவா கேட்டுங்க. The golden words cannot be repeated. நல்ல மாணவன், நல்ல சாதகன் அப்படி கற்பூரம் மாதிரி பிடிச்சுக்கணும். கற்பூரம் மாதிரி பிடிச்சுக்கணும். இதுக்கப்புறம் வாய்ப்பே கிடையாது. உடம்பு ஒளி பெற்று நெடுநாள் விளங்குதற் பொருட்டு பொருந்தியுள்ள பிராண வாயு ஒவ்வொரு மூச்சிலும் சிறிது சிறிதாக அழிந்து கொண்டு வருதலை யாரும் அறிந்து கவலைப்படுவதே இல்லை. அதனை அறிந்து கவலைப்பட்டு அவ்வாயுவை அழியாமல் காப்பார் உளராயின் அவருக்கு எடுத்த பிறப்பிலே சிவனை அடைவதற்கு ஏதுவான நீண்ட ஆயுளை பெறுதல் கூடும். இதுதான் தேவ ரகசியம். இதுதான் தேவ ரகசியம். இதுதான் தேவ அமிர்தம். இதுதான் சாகாம இருக்கக்கூடிய அமிர்தம் இதுல ஒளிஞ்சிருக்கு. செத்து போகாம இருக்கிறதுக்கான ஒரு வழி இங்க சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்றாங்க? இனி யதார்த்த உலகத்துல சிகாரம் சைவ நெறி பாடசாலையில் சாமானியனுக்கான பொருளை நமக்கு பார்க்கலாம். அது தர்மயாதனம் கொடுத்த பொழிப்புரை. அதுவும் எனக்கு புரியல சாமி அப்படின்னா இப்ப நம்ம யதார்த்தமா பார்த்துடலாம். இப்ப முதல் வரி எடுத்துக்குவோம். திகழும்படியே செறிதரு வாயு அப்படின்னா நம்மள உயிரோட வச்சிருக்கிறது மூச்சு. என் பிராணனை வாங்காத, என் உயிரை வாங்காத, என் உயிரை வாங்குறதுக்குன்னே நீ வந்திருக்கிறன்னு சொல்றேன்ல. அப்ப திகழும்படின்னா எங்க திகழுது? இந்த உடம்பில் திகழக்கூடியது எதுன்னா, ஒருத்தன் விழுந்து கிடக்குறான்னா முதல்ல என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல விழுந்து கிடக்குறான்னு சொன்னா முதல்ல பாக்கெட்ல என்ன இருக்குதுன்னு பாக்குறவன் வித்தக்காரன். இல்ல பாக்கெட்ல சாவி இருக்குதான்னு பாக்குறவன், கையில நகை இருக்குதான்னு பாக்குறவன், கழுத்துல என்ன இருக்குதான்னு பாக்குறான்னா அவன் வேலைக்காரன். விழுந்து கிடக்குறான்னு சொன்னா முதல்ல மூச்சு இருக்குதான்னு பாக்குறான்னா அவன் தான் உயிருக்கு உண்டானது, அவன் தான் சிவபெருமானுக்கு உண்டானது. அப்ப விழுந்து கிடக்குறவன முதல்ல நம்ம என்ன செக் பண்றோம்? முதல்ல பிராணன் இருக்குதான்னு பாக்குறோம். என்ன பாக்குறோம்? பிராணன் இருக்குதா? பிராணன் இருக்குதான்னு முதல்ல பாக்குறோம் நம்ம. அந்த மூக்கு வழியா சுவாசம் வந்து போதான்னு பார்ப்போம். இருக்குதுன்னு சொன்னா அந்த நெஞ்ச குத்தியோ ஏதோ ஒண்ணு அழுத்தியோ கொஞ்சம் தட்டி கிட்டி எழுப்பியோ, அப்பா எழுந்துரு, தண்ணி சாப்பிடுறியா, ஏதாவது குடிக்கிறியா, ஏன் விழுந்துட்டா என்னன்னு சொல்லிட்டு நம்ம தட்டு தர மாதிரி என்ன பண்ணுவோம்? அந்த உயிரை கொஞ்சம் எழுப்புவோம். அப்புறம் தண்ணி கொடுத்து எப்படி எழுப்பும்? அப்ப என்ன முதல்ல பாக்குறோம் நம்ம? கண்ணோட்டம் மாறுது. கண்ணோட்டம் மாறுது. ஒருத்தர் விழுந்து கிடக்குறான்னா அவன் ட்ரெஸ் கோட பாக்குறான்னா அவன் நாகரிகமா இருக்கான்னு அர்த்தம். ஆனா காப்பாத்தணுன்ற என்ன அவனுக்கு வரல. அதாவது போலி நாகரிகத்தில் இருக்கிறான். ஒருத்தர் விழுந்து கிடக்குறாருன்னா குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறான்னா கிட்ட யாரும் போகவே மாட்டாங்க. உண்மையிலேயே ஒரு நாகரிகமா இருக்கிறாரு, பக்தி மயமா தான் இருக்கிறாரு, ஆனா விழுந்துட்டாரு அப்படின்னா முதல்ல நம்ம என்ன இருக்குதுன்னு பார்ப்போம்னா மூச்சு இருக்குதான்னு பார்ப்போம். அவர் தொட்டு என்ன பண்ணுவோம்? சுவாசத்தை நம்ம இயக்கி விடுவோம். அப்ப முதல்ல நம்ம என்ன பார்க்கணும்னா, உயிர் நோக்கம் கொண்டவளுக்கு உயிர் தான் முக்கியம், பண நோக்கம் கொண்டவங்களுக்கு பணம் தான் முக்கியம். நிலையில்லாத தேடுறவனுக்கு அவன் கழுத்துல என்ன இருக்குதுன்னு தான் பார்ப்பான், செல்போன்ல என்ன இருக்குதான்னு பார்ப்பான். ஆனா நிலையானதை தேடுறவன் உயிர் இருக்குதான்னு தான் முதல்ல பார்ப்பான், மூச்சு இருக்குதான்னு பார்ப்பான். ஏன்னா காலம் மாறி போச்சு. அப்போ அந்த மூச்சை முதல்ல பார்த்து என்ன இருக்குதுன்னு பிராணன் இருக்குதான்னு தான் பார்க்கறான். அப்ப பிராணனுக்கு உண்டான மகத்துவம் அப்ப அவன் புரிஞ்சுட்டான். அப்ப தட்டி எழுப்பி
தண்ணியில மூஞ்சி அந்த மூஞ்சில தண்ணி எடுத்து மூஞ்சில தெளிச்சு அவனை எழுப்பி நல்லா மூச்சு எடுத்து விடுப்பா. அப்படின்னு சொல்லி அவனை என்ன பண்ணி ரெடி பண்ணி விட்டு, ஒண்ணும் இல்லைங்க காலைல சாப்பிடாம வந்துட்டேன்னு சொல்லுவான். இதான் செய்தி. அப்போ முதல்ல என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம்? பிராணன் இருக்குதான்னு தான் பார்க்கிறோம். அப்படி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முதல் பிரதானமான இதுனா பிராணன். திகழும்படியே செறிதரு வாயு அப்படின்னா நம்ம உடம்புல திகழக்கூடிய முதல் இதுனா நம்ம பிராணன். அது அழியும்படியே அறிகலர் யாரும். அப்படிப்பட்ட புராணம் தினமும் தேஞ்சே அழியுது அப்படின்னு 2வது வரியில சொல்றார் திருமூலன். அப்ப முதல்ல என்ன சொல்றாருன்னா, நீ உயிரோடு இருக்கிறதுக்கு செறிதரு வாயு தாண்டா காரணம் மூச்சு. அந்த மூச்சு எப்படி இருக்குன்னா அழியும்படியே அறிகலர் யாரும். அது எப்படின்னா தொடர்ந்து அழிஞ்சுக்கிட்டே வருதுப்பா. எப்படி அழியுது? எப்படி அழியுது? ஆசை பட அழியும். ஆசையை விட விட சேரும். அவ்வளவுதான். அது என்ன ஆசை? அப்போ நம்ம ஓடி 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 என்ன பண்றோம்? நிலையில்லாததை தேட தேட இந்த பிராணன் அந்த நிலையில்லாதது மேல பற்றி அந்த வஸ்துக்கள் மேலேயே செலவு செஞ்சதுனால அது அழிந்து போகிறது. அப்ப நிலையானது பற்ற வேண்டும் இல்லையா? அப்போ ஒரு நாள் அவருக்கு குருநாதர் அவனுக்கு அருள் புரிகிறார் இல்லையா? அப்பா இதனால் வீணாக்கிட்டிய பிராணனை, இனி பிராணனை வீண் பண்ணாதப்பா, சுவாசத்தை மூக்கு வழியா விட்டு வீண் பண்ணாத, இனி உனக்கு தொண்டை குழிக்கு உள்ள நடத்துக்கிற ஒரு பெரிய வித்தையை நான் சொல்லித்தரேன் வா. அவ்வளவுதான். நீ வீண் பண்ணி அழிஞ்சது போதும், இனி செத்து போகாத, நீ சத்தா இருக்கிறதுக்கான வழியை நான் சொல்லித்தரேன் வா. அதுக்கு பேர் தான் உபதேசம். உன்னை கீழ்முகமா செலுத்தாம அப்பர் மேல்முகமா செலுத்த வந்தவர் தான் குருநாதர். உன்னை கீழே நோக்க வைக்கல, உன் கண்ணோட்டத்தை மேல் நோக்கி வச்சிருந்தால் தான் அது அப்பர்னு பேரு. கண்ணு ரெண்டும் போய் மேல சொருகுனா அது அப்பன்னு பேரு, அப்பர்னு பேரு. கண்ணை போய் அப்பனும். விளையாட்டு இல்ல 12 வருஷம் தவம், 12 வருடம் தவம். கண்ணை கொண்டு போய் அப்பனுவாங்க, அதான் அவன் தான் கண்ணப்பன். அப்ப 2வது வரி என்ன சொல்லுன்னா, அழியும்படி அருகில அப்படியே அழிஞ்சு மூச்சு வெளியே போதாப்பா, அதை நீ யாரும் தெரிஞ்சுக்க மாட்டானே. சிறிது சிறிது அழிஞ்சே போதே, அப்படியே செத்து போயிடுறான், அவ்வளவுதான் சாவு வந்துருது. அவ்வளவுதான் சாவு வந்துருது, முடிஞ்சு போச்சு, கதை தீர்ந்து போச்சு. அததான் மூலர் சொல்றாரு, அழியும்படியே அறிகலார் யாரும். அப்படியே தேஞ்சு அழிஞ்சு போறானப்பா. சரி, அழியும்படியே அறிந்த பின் நந்தி. எப்படி? அப்படி அழிஞ்சு போற பிராணனை கொண்டு போய் திருவடியில சேர்த்தவனுக்கு பேர் நந்தி. அதான் நந்தி ஸ்தானம், அதுதான் ஞானஸ்தானம். இதுக்கு பேர் தான் உபதேசம். இதுக்கு பேர் தான் சத்திய உபதேசம். இதுதான் உத்தம பிராணாயாமம். இதுக்கு வாசி யோகம். இதுதான் நந்தி கல்யாணம். வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பாருன்றது இதுதான். எது வீடு, எது கல்யாணம்? இன்னும் இவனுக்கு ஞானத்துல புரியல. வெளியில கட்டின்னு உட்கார்ந்துருக்கிறான் இன்னும். நீல வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர், வாழ வேண்டும் என்றல்லவோ. ஓடி போய் கட்டினுக்கிறான். இன்னும் அடுக்கடுக்கா கட்டினுக்கிறான். எதை கட்டணும்னு கட்ட தெரியாமல கட்டினுக்கிறான். கட்ட வேண்டியது வீடு, உடம்புடா. ஒரு கை அடங்கி ஒரு கால் அடங்கி முதுகெலும்பு நேரா வச்சு முத்திரையை பிடிச்சி நேரா முதுகெலும்பு வஜ்ரம் போல இருக்கிற முருகபெருமான் வஜ்ர ஆயத்தை நிக்க வச்சு 6 முகத்தை கொண்டாந்து நிறுத்தணும்டாங்க. அதாண்டா வீடு, அதாண்டா அடுக்குமாடி. 7வது மாடியில இருக்கிறதா உயிர். அதுக்கு 7 மலைன்னு பேர்றா தம்பி. அதுதாண்டா 6 முகம். என் செல்லம், என் கண்ணே, என் மணியே, இதுதான்பா வீடு. இந்த வீட்டை கட்டிப்பாருடா, இந்த வீட்டை கட்டிப்பார். அதுக்கப்புறம் உன் மனசை கொண்டு போய் சிவபெருமான்கிட்ட சேர்த்துறான். அந்த மனசை கல்யாணம் பண்ணி வைடா. எங்க? வெளியே போற மாட்டை கொண்டாந்து உள்ள எடுத்து அந்த கட்டி வை. கட்டினா அங்க கல்யாணம் நடக்கும். அதுதான் வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பாரு. வலது கண்ணையும் இடது கண்ணையும் கொண்டு போய் சேர்த்து பாரு புருவ மத்தியத்துல. அதான் கல்யாணம். அதான் மெர்ஜி யோகம்னு இதுக்கு பேரு. சிவோகம் பேரு இதுக்கு. உட்காரு 24 நிமிஷம் உட்காரு ஒரு நாளைக்கு.
கல்யாணத்தை பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பாரு. தப்பு தப்பா தப்பு தப்பா புரிஞ்சுக்கணும், தப்பு தப்பா எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கணும். எது சத்தியம் எது அசத்தியம் தெரியாம குருவர்களுக்கும் திருவருளுக்கும் பாத்திரமாகணும். நம்ம பாத்திரமாகணும். புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த சொல்லு போய் சேரும். மற்றவங்களுக்கு எல்லாம் அந்த சொல்லே கிடையாது. சான்ஸ், தேர் இஸ் நோ சான்ஸ். உலகத்தாருக்கு இங்க இடமே கிடையாது. சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்நாள்ல எனக்கு கிடைக்காதப்பா, எனக்கு கிடைக்காதா சாமி, நான் உன்னை செத்து போயிட்டுமா, நான் இருக்கிறத விட சாவறது மேலுன்னு எவன் நினைக்கிறானோ அவனுக்கு தான் சாமி, அவனுக்கு தான் சாமி. எப்ப நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, இதுக்கப்புறம் நான் இருக்கிறத விட போயிடலாம் நினைக்கிறான் பார், அவனுக்கு தான் சாமி இறங்கி வர்றாரு. போதும் போதும் என் செல்லம், நான் இருக்கிறவா. அவங்களுக்கு தான் இறங்கி வர்றாரு, மத்தவங்களுக்கு கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட அழியும்படியை அறிந்த பின் நந்தி ஸ்தானம் நமக்கு கிடைக்குது. அப்போ நம்ம உடம்புல திகழும் அந்த பிராண வாயுவை படிப்படியா படிப்படியா செத்து போறதை யாரும் தெரிஞ்சுக்கல. அப்படி படிப்படியா வீணா போறது தெரிஞ்சுக்கின பிறகு படிப்படியா உள்ள சேகரம் பண்றோம். அதுக்கு பிராணாயாமம்னு பேரு. அதுதான் உள் சுவாசம், உள்கதி. சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாலும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவார். சிவ சிவ என்ன சிவ கதி தானே. கதினா வழி, வழினா கதி. அதான் மூச்சு. அப்போ அழியும்படி அறிந்த பின் நந்தி ஸ்தானத்துல வந்து கண்ணு நிக்குது. அதுதான் நந்தீஸ்வரர்னு பேரு. அவருக்கு தான் நந்தீஸ்வரர்னு பேரு. வலது கண்ணையும் இடது கண்ணையும் கொண்டு போய் நிறுத்தணும்னா அதுக்கு நந்தீஸ்வரர்னு பேரு. நந்தி, நல்ல தீ அங்க இருக்கு, அதாவது சுடாத நெருப்புன்னு அதுக்கு பேர். அந்த சுடாத நெருப்பை நீங்க பார்க்கணும்னா வலது கண்ணையும் இடது கண்ணையும் திருவருள்ல பணிஞ்சு அன்போட கருணையோட பக்தியோட பணிவோட பார்க்கணும். விளையாட்டா பார்க்க கூடாது, அழுது பார்க்கணும். அப்பா எனக்கு இவ்வளவு நாளா தெரியாம போச்சே சாமின்னு அழுகணும். எனக்கு தெரியலையே சாமி, எனக்கு நான் ஆட்டுக்குட்டி தோல் மேல வச்சிருந்தா அழுதுன்னு தெரியல, எங்கெங்கயோ ஓடி போயிருக்கேன் சாமி, நானு எங்கெங்கயோ போனேனேப்பா. இவன் காட்டுவான், அவன் காட்டுவான், இவன் பண்ணுவான், எவனோன்னு ஆச்சாரியாரா நினைச்சனே, யாரையாரோ காப்பாத்துவாங்க, யாரையாரோ தோணுன்னு நம்பினனே. கடைசியில இங்க இருக்குதா அப்பா, எங்க உற்றாய், நான் இங்கு உற்றேன், நான் லிங்கத்தே உற்றேன்னார்ல. அது என்ன லிங்கம்? அதுதான் ஆலிங்கம். ஆலிங்கம்னா என்ன? எடுத்து கட்டி பிடிச்சுக்கிறது ஆலிங்கம்னு பேரு, ஆலிங்கனம்னு பேரு. எது லிங்கம்? ஒருவனோட லிங்கம். இந்த மனத்தை கொண்டு போய் ஆலிங்கனம் பண்ணணும். எங்க? காமாட்சி கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி ஆலிங்கனம் பண்ணணும். அந்த ஆலிங்கனம் பண்ணோம்னா சாமியோட காட்சி உண்டு. அப்போ லிங்குற்றா என்று நான் தேடும்போது இங்குற்றேன் லிங்கத்தேன்னு சொன்னால. தேவாரத்துல ஒரு வரி உண்டு, எங்குற்றாய் அப்படின்னா நான் இங்குற்றேன் லிங்கத்துல. அதான் லிங்கனம், ஆலிங்கனம். இதுதான் அந்த ரகசியம். அப்போ திகழும் படியை செறிதரு வாயு, அழியும் படியை அறிகலர் யாரும், அழியும் படியை அறிந்த பின் நந்தி. அப்படி பிராணனை வீண் பண்ணாம உன் மூச்சை கொண்டு போய் அங்க நிறுத்து, அங்கதான் திருவடி இருக்குது, அதான் நந்தி ஸ்தானம். அந்த நந்தி ஸ்தானத்துல திகழ்கின்ற வாயுவை சேர்தலுமாமே. அந்த பூர்வ நடு வழியா மூச்சை எடுத்து விடு சாமி, அங்கதான் பிராணனை சேகரிக்க முடியும், அங்கதான் பிராணனை சேகரிக்க முடியும். அப்போ இனி பிராணன் வீணாகாது, இனி மனசு வெளியே போகாது. 5 பேர் அறிவும் கண்களே கொல்ல, அவன் கொண்டு போய் வெளியே விட்டுருவான். அப்போ 5 பேர் அறிவும் கண்ணு வழியா தான் வெளியே போகும். ஏன் கண்ணை கொண்டாந்து நீங்க கட்டக்கூடாது? கண்ணை மூணா சூன்யம், அதுக்கு அமாவாசைன்னு பேரு. கண்ணை திறந்தா அதுக்கு பௌர்ணமின்னு பேரு. இது ரெண்டுமே போய் சேராது. இது வெட்ட வெளியில முடியும், அது சூன்யத்துல முடியும். எப்படி சௌகரியம்? அங்கேயும் போக கூடாது, இங்கேயும் போக, நடுவில் நிறுத்து, கொண்டு போய் நடுவில் நிறுத்து. அமாவாசையும் வேணாம், பௌர்ணமியும் வேணாம், இரவும் இல்லை பகலும் இல்லை,
இரவும் கிடையாது, பகலும் கிடையாது, அந்தியும் கிடையாது, சந்தியும் கிடையாது. கைலாயம்தான். அதுதான் திருவடி. அப்ப பகலுன்னா தெரியாது, இரவுனாலும் தெரியாது, அப்படி ஏகாந்தமா இருக்கலாம், உன்மத்தனாக இருக்கலாம், ஆனந்தமா இருக்கலாம். சத்து சித்து ஆனந்தம். அதுக்கு பணிவு வேணும், பக்தி வேணும், அன்பு வேணும், நேரம் வேணும், தொழுதல். இதுக்கு பேர் தான் தொழுகை. இதான் தொழுகை. தொழுதல் இதுதான். தொழுகையர், அழுகையர் எல்லாமே இங்கதான் இருக்கிறாங்க. சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் அப்படின்றாங்கல்ல. சென்னின்றது தலை, தலைக்கு மேல தூக்கி பிடிக்கிறது. அதான் திருவடி. தொழுகையர் அழுகைன்றது திருவடி தான். அப்படி தொழுது அழுது அரற்றி நிற்க வேண்டிய இடம் தான் பொருவனடு. இதனுடைய மகத்துவம் தெரியல. இதனுடைய மகத்துவம் தெரியல. மகத்துவம் தெரியல. அதைத்தான் இன்னைக்கு ஒருத்தர் விளையாட்டா சொன்னார். அத்திவரதர் 40 நாள் தான் திறந்து வைப்பாருன்னு சொன்னா அதுக்கு 10 லட்சம் ரூபாய் டிக்கெட் கொடுத்து வாங்கி போய் பாக்குறது தயாரா இருக்கிறான். டே சாமி இங்க இருக்கிறான்னு சொன்னா அவன் கண்டுக்கவே மாட்டான். 40 நாள், 40 வருஷத்துக்கு ஒரு முறை தான் திறப்பாங்க. எவ்வளவுங்க ஒரு டிக்கெட்? 10 லட்சம் ரூபாய். வரான் ஃபாரின்ல இருந்து. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அத்திவரதை பார்த்துட்டே போகணும். அடா பாவி, சிரிக்கிறதா அழுவுறதா? சிரிப்பதா அழுவதா தெரியலையே சாமி. டிக்கெட் வச்சாதான் மதிக்கிறான். உண்மையை சொன்னா ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டான். எதுக்குமே ஒரு டிக்கெட் வச்சாதாங்க மரியாதை கொடுக்குறான். ஆமாங்க, இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம். எதுக்குமே ஒரு விலை வச்சாதான் மதிக்கிறான், இல்லைன்னா நம்மள ஒரு பொருட்டா மதிக்கவே மாட்டான். சொன்ன மாதிரி திருமூலர் காப்பிரைட் போட்டுதான் என்ன இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். விதைச்சு விட்டு போயிட்டாருங்க. நாம எல்லாம் கைலாய பரம்பரை. நாம எல்லாருமே நேரடி கைலாய பரம்பரை. அப்பாவுடைய பிள்ளைங்க நம்ம எல்லாரும். திருமந்திரத்தை கேட்கறவங்க எல்லாருமே அப்பாவுடைய பிள்ளைங்க தான். திருமந்திரத்தை கேட்கறவங்க எல்லாருமே அப்பாவுடைய பிள்ளைங்க தான். அப்ப முதல் வரி என்ன சொல்லுது? திகழும்படியே செறிதரு வாயு. அப்ப நம்ம உடம்புல பிராணன்னு ஒண்ணு இல்லைன்னா நம்மள யாரும் மதிக்க மாட்டாங்க. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடன்ற மாதிரி மூச்சு நல்லா இருக்கிற வரை தான், புஃப்னு இருந்தா தான் நம்மள மதிப்பாங்க. தொங்கி போச்சுன்னா யாரும் மதிப்பாங்களா? பிராணன் குறைய குறைய மூஞ்செல்லாம் என்ன ஆயிடும்? தொங்கி போயிடும். சாதம் அப்படியே சுருக்கமா ஆயிடும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்ன பெருசு அப்படின்னுவான். கொஞ்சம் ஓரம் உட்காரணுவான். தீர்ந்து போச்சு கதை. அப்பவே நம்ம கதை தீர்ந்து போச்சு. அவ்வளவுதான். பிராணனை கொண்டு போய் மேல சேர்த்து நல்லா திடகாத்திரமா இருந்தா நம்மள என்ன சொல்ல போறோம்? ஒருத்தனும் ஒண்ணும் சொல்ல போறது இல்லை. அடைய வேண்டியதை அடைஞ்சோம்னா நம்மள ஒரு ஒரு நெருப்புல அவர் பார்த்த உடனே நோக்க வருமானம் தான். எவன் சொன்னானோ அவன் கட்ட பதறும். ஐயா சாமி தெரியாம சொல்லிட்டு சாமி, தெரியாம சொல்லிட்டு சாமி. அவளை தலையில அடிச்சுக்குவான், தலையில அடிச்சுக்குவான். தெரியாம சொல்லிட்டு சாமி, தெரியாம சொல்லிட்டு. அவன் வாக்குலயும் முடிஞ்சு போயிடும். நோக்க வருமானம் நோக்க வருமா தான். யாரை பார்த்து பெருசுன்னு சொன்னேன்? அவன் முன்னாடி பெரிய வெயிட்டை தூக்கி காமிச்சோன்னா அவன் அலறி பண்ணிப்பான். பிராணாயாமம் செய்யறவங்க இப்ப அட்டமா சித்து இல்லை, எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவங்களா இருப்பாங்க. ஒண்ணும் அசைக்கவே முடியாது. ஏன்னா புரு நடுவில் நிறுத்திட்டீங்கல்ல. புரு நடுவில் நிறுத்திட்டா போதும். அதுதான் சொல்றாங்க. திகழும்படியே செறிதரு வாயு அழியும்படியே அடிகளர் யாரும். அப்படி தேஞ்சு அழியறதை யாரும் கவலைப்படவே மாட்டேன்றாங்க. இதுல வேற கேலி கிண்டல் வேற. வயசாயிடுச்சு, வயசாயிடுச்சு இல்ல, அப்படிதான்றாங்க. சின்னவங்க பெரியவங்களை பார்த்து கிண்டல் அடிக்கிறாங்க. அதாவது குருத்தோலை பார்த்து பழுத்த ஓலையை பார்த்து சிரிக்கிற மாதிரி இந்த உலகம் சிரிச்சுக்கினே இருக்குது. அந்த பழுத்த ஓலை ஒரு நாள் சொல்லணும், நீயும் ஒரு நாள் பழுத்து போக போறேன்னு. இது ஒரு வாடிக்கையாவே இருக்குது. இந்த பழமொழி ஒரு வாடிக்கையாவே இருக்குது. நமக்கு அந்த நிலைமை வரக்கூடாது. சிவனடியார்களுக்கு திருமூலர் திருமந்திரம் படிச்சவங்க அந்த நிலைமையே வரக்கூடாது. குருத்து ஓலை பழுத்த ஓலை கதையா இருக்கக்கூடாது. ஏன்னா சமாதி நிலையை அடைந்தவர்களுக்கு, ஆதியோடு சமமா இருக்கிற ஆற்றல் பெற்றவர்கள், அட்டமா சித்தி பெற்றவர்கள் ஒருபோதும் குருத்து ஓலைக்கும் கிடையாது. அறிவு குருத்து ஓலையாவும் இருப்பாங்க, பழுத்த ஓலையா இருப்பாங்க. ஆக மொத்தம் ஓலை நிலைச்சு நிற்கும். இந்த உடம்பை இழுக்குன்னு பாக்குறவனுக்கு இழுக்கு, இத கோயிலா பாக்குறவனுக்கு கோயில். இதுதான் மூலர் சொல்றார். அப்போ
இந்த 2வது வரிய நல்லா கவனிக்கணும். அழியும்படி அருகிலர் யாரும். அப்படி தேஞ்சு தேஞ்சு செத்து போறவன யாரும் தேஞ்சு போய் செத்து போறாங்களே அப்படின்னு யாரும் கவலைப்படுறதே இல்ல. மூச்சு போகுதுன்ற பத்தி கவலையே இல்ல. அப்புறம் அந்த மூச்சு அழிஞ்சு போகுதுன்ற உண்மை தெரிஞ்ச பிறகு அத கொண்டு வந்து புருவ நடுவுல நிறுத்தி கதி அவனுக்கு எடுத்து அந்த உள்நாக்கு வழியா சுவாசத்தை கொண்டு போய் அந்த சப்தத்தின் வழியா மேல ஏத்தக்கூடிய கலையை கத்துக்கின பிறகு அப்பாடி மூக்கு வழியா போலடாப்பா நம்ம பிராணனை சேமிச்சுட்டோம். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. யார் ஒருத்தர் பிராணனை சேமிச்சுட்டாங்களோ அவங்களுக்கு என்ன கிடையாதான் திகழ்கின்ற வாயுவை சேர்தலுமாமே. அதத்தான் சொல்றாங்க. அதனை அறிந்து கவலைப்பட்டு அவ்வாயுவை அழியாமல் காப்பவர் உளராயின் அவருக்கு எடுத்த பிறப்பிலேயே சிவனை அடைவதற்குண்டான ஏதுவான நீண்ட ஆயுளை பெறுதல் கூடும். அப்ப ஆயுளை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. உபதேசம் பெற்றவர்கள் ஆயுளை பத்தி கவலைப்பட. ஏன்னா உங்களுக்கு சாவியும் கொடுத்தாச்சு, வண்டியும் கொடுத்தாச்சு, ஓட்ட வேண்டியது உங்க கடமை. உபதேசம் கொடுக்க வேண்டியது சாமியோட கடமை கொடுத்துச்சு, முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். வாங்கினவங்க பயிற்சி பண்ணணும், அவ்வளவுதான். கடப்புல போட்டா கடப்புல தான் கிடக்கும். திட்டங்கள்லாம் கடப்புல கிடக்கிற மாதிரி தான் கிடக்கும். அப்புறம் எல்லாரும் அறுவடை செய்யறதுக்கு போகும்போது நம்மளும் அருவா தூக்கின்னு போகும்போது நீதான் விதைக்கவே இல்லையே, ஏறு ஓட்டவே இல்லை. முதல்ல கரடு முரடா இருந்தது, அதை வெட்டி எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஏறு ஓட்டவும் இல்லை, தண்ணி பாயவும் இல்லை, விதைப்பாடு போடவும் இல்லை, மருந்து அடிக்கவும் இல்லை, எதையுமே செய்யாத கடைசியில அறுவடைக்கு மட்டும் அருவா தூக்கின்னு போறதுக்கு தான் தயாரா இருக்கிறோம் நம்ம. அப்ப எல்லாரும் போறாங்கன்னு சொல்லிட்டு அருவா தூக்கின்னு போன கூட தான் தெரியுது நம்ம கழனியோட லட்சணம் என்னன்னு. நீ ஆடி பட்டத்தை தேடி விதைக்கலையே சாமி, இப்போ வந்து கார்த்திகை மாசத்துல அறுவடைக்கு வந்துட்ட, வெக்கமா இருக்காது நம்மளுக்கு. அது போலதான் விதையை வாங்கி வச்சுட்டு சும்மா இருக்க கூடாது. உபதேசம் வாங்கினவங்க 24 நிமிஷம் காலையில இந்த 3ல இருந்து 5:20க்குள்ள என்ன பண்ணிடணும், இந்த புராணனை எடுத்து கரெக்டா திருவடியில சேர்த்து நிட்டோம்னா அது 4 பொழுதும் அற்புதமா இருக்கும். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் உட்காந்துக்கணும். இந்த பழமொழி ஜென்மத்துக்கு மறக்க மாட்டீங்க. வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பாரு. எது வீடு எது கல்யாணம், அவனோட சேர்றதுதான் கல்யாணம். அதுக்கு பேரு யோகன்னு பேரு, சிவோகம்னு பேரு. அதான் சிவோகம், அதான் சிவோகம். அப்ப எந்த வீடு கட்டுறதுக்கு துடிக்கணும், இந்த வீடை நிக்க வைக்கிறது, முதுகெலும்பை நிக்க வைக்கிறது துடிக்கணும். எனக்கு கை வரலைங்க, கால் வரலைங்க, கால் மரத்த போது கை வரலைங்க, உட்காந்து பழகி 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 என்ன பண்ணிக்கணும், இல்ல சேர்ல உட்கார். முதல்ல நல்லா பிராணன் இழுத்து 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 ரத்த ஓட்டம் எல்லாத்துக்கும் போயிடுச்சா அப்புறம் கை காலெல்லாம் நல்லா அசைக்கலாம். 16 முறை என்ன பண்ணலாம், அப் டவுன் அப் டவுன். அப்புறம் நீச்சல் அடிக்கணும், நின்னுக்குன்னே நீச்சல் அடிக்கணும். நின்னுக்குன்னே நீச்சல் அடிச்சோம்னா வாமப் ஆயிடும். வாமப் ஆனோன்னு தவத்துல ஈஸியா உட்காந்துடலாம். சும்மா உட்காரக்கூடாது, டக்குன்னு உட்காரக்கூடாது. தவத்துல உட்காந்துன்னா கால் இறுக்கி பிடிச்சிக்கும், கால் மரத்து போயிடும். இந்த பக்கம் இடுப்பு ஒரு பக்கம் திருப்பணும், அந்த பக்கம் திருப்பணும், கொஞ்சம் ஓடுற மாதிரி ஓடணும், கொஞ்சம் ஹை ஜம்ப் பண்ணணும், அப் டவுன் செய்யணும். அப்படி திரும்ப பண்ணா கொஞ்சம் அப்புறம் என்ன பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆகும், மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். அந்த மூச்சு வாங்கும்போது சொன்ன பிராணாயாமத்தை டக்குன்னு பண்ணலாம். வடக்கு நோக்கி உட்காந்து புரு நடுவுல வச்சு நல்லா இழுக்கணும். அப்படியே எப்படி இழுக்கணும் தெரியுமா, நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறேன். தவறா எடுத்துக்கூடாது எல்லாருமே. சாதாரண டீ கடையில உட்காந்துன்னு புகைப்பிடிக்கிறவன் எவ்வளவு அழகா எடுக்கிறான் பாருங்க. அவனுக்கும் பிராணாயாமத்துக்கும் வித்தியாசம் கிடையாதுங்க. அந்த அளவுக்கு உள்ள இழுத்து மூக்குல விடுவான், நல்ல ரயில் மாதிரி விடுவான். டேய், இவனே இவ்வளவு அழகா விடும்போது நம்ம பிராணாயாமம் வாங்கியிருக்கான் ஐயா கிட்ட, நம்ம எப்படி உள்ள எடுக்கணும், உள்நாக்குல வச்சு அழகா லேசா எடுக்கணும். அப்படியே மெதுவா தேன் போல எடுக்கணும். மேல மெதுவா கீழே இறக்கணும். ஒரு அழகா பாம்பு சீர்ற மாதிரி இருக்கும் தூங்கும் போது இருக்கிற நிலைமை. இதுதான் சிவகதின்னு பேரு. பாதிரி புலியூர் அரணே தருவாய் சிவகதின்றாங்களா, இதுதான் சிவகதி. அது யார் மூலியமா வந்திருக்கும், மானுட சட்ட தாங்கி வந்து கொடுத்துட்டு போயினே, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, கொடுக்கப்பட்டு விட்டது. சத்தியம் உங்களுக்கு விதைக்கப்பட்டு விட்டது. அப்ப இறுக்கி பிடிச்சிக்கின்னு அழ வேண்டியது, பிடிச்சி என்ன பண்ண தேம்ப வேண்டியது உங்க கடமை. அங்கதான் திட்டணும். இதுக்கப்புறம் வெளியில இருக்க யாரும் தீதும் நன்றும் பிறதர வேறா. இதுக்கப்புறம் கேள்வி அங்கதான் நடுவர் மன்றத்துல நான் வைக்கணும். நடுவர் மன்றம் எது, பொது நடு, அங்கதான் கேள்வி கேட்கணும். எல்லா கேள்விக்கும் விடை உண்டு, புரியாத புதிர்க்கெல்லாம் விட உண்டு. சாமி அது ஒரு மறைச்சு வச்சிருக்காரு. அங்கதான் மறைத்தல், படைத்து காத்தல், மறைக்கிற எல்லா வேலையும் அங்க ரகசியம் ஒலிக்க வச்சிருக்கிறார். அப்போ
இதுக்கப்புறம் பிராணனை அழிஞ்சு போகாம பாத்துக்கிறது யார் ஒருத்தர் தடுத்து நிறுத்துறாங்களோ அவருக்கு நந்தின்னு பேரு. அந்த நந்தியம் பெருமானுடைய பெரும் கருணையினால நம்ம எல்லாம் சிவமா மாறும். அதான் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆறுமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆகிய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையில் உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனி. அவ்வளவுதான். திருமூலர் நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி சரணம் சரணம். அப்ப எவ்வளவு எளிமையா இந்த பிராணனை கொண்டு போய் நிறுத்தி ஆடாம அசையாம மூச்சை வெளியே விடாம நிறுத்துறவங்களுக்கு எவ்வளவு பெரிய பலன்றத நமக்கு அழகா சொல்லிட்டாங்க. யாருக்கு இதெல்லாம் கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். புண்ணியம் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரகசியம் கிடைக்கும். மனம் போக போக மூச்சு வெளியே போகும். மனம் ஒடுங்க ஒடுங்க மூச்சு உள்ள ஒடுங்கும். நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கு, மூக்கு வழியா வருமானம் வராது. அப்ப இது எவ்வளவு ஒரு தெய்வாதனமான விஷயம். அப்ப பிராணன் எவ்வளவு தூரம் இருக்குன்னா அது வெளியில ஆசைப்பட வெளியில போக போக அதுவும் வெளியே போகும் மூச்சு. அதான் 16 அங்கலம் வரும். தொப்பையில வந்து அடிக்க நம்ம வாங்குற மூச்சு. அப்படின்னா அந்த அளவுக்கு மனம் வெளியே இருக்குதுன்னு அர்த்தம். 16 அங்கலம். அந்த 16 8 அங்கலமா குறைஞ்சதுன்னா நம்ம மார்பு கிட்ட வந்து அடிக்கும். அந்த 8 அங்கலம் 4 அங்கலம் வந்ததுன்னா நம்ம தாடி கிட்ட வந்து அடிக்கும். அந்த 4 அங்கலம் 2 அங்கலமா மாறுச்சுன்னா நம்ம உதட்டுக்கிட்ட வந்து அடிக்கும். அந்த 2 அங்கலமும் இல்லாம போச்சுன்னா சாமி உள்ள வந்துட்டாருன்னு அர்த்தம். அப்போ ஆசை மனம் வெளியே போக போக மூச்சு வெளியே போகும். அந்த மனம் வெளியே உள்ள ஒடுங்க ஒடுங்க உள்ள வந்து ஒடுங்க ஒடுங்க மூச்சு வந்து உள்ள ஒடுங்கும். அதைத்தான் அழகா சொல்லிட்டாரு. திகழும் படியே செறிதரு வாயு அழியும் படியே அருகிலர் ஆறும் அழியும் படியே அறிந்த பின் நந்தி திகழ்கின்ற வாயுவை சேர்தலுமாமே. அப்போ இந்த உண்மை தெரிஞ்சவங்க பிராணனை வீண் பண்ண மாட்டாங்க. அந்த அழியும் படியை தெரிஞ்சுக்கிட்டு அப்பா குருநாதர் சொல்லிட்டாரு, அப்ப கண்ணு 2 கொண்டு போய் நிறுத்தணும்னா நம்ம மூச்சு ஒடுங்கும். மூச்சு ஒடுங்குனா அந்த தேவையில்லாத பிராணம் வெளியே போவாது. அவ்வளவுதான். இதுதான் பிராணாயாமம். இந்த பிராணாயாமத்தை தெரிஞ்சவங்களுக்கு வியாதி இல்லை. வியாதி வரைய வராது. இதுக்கு பேரு சாகா கலை, வேகா புனல், வெட்டாத சக்கரம், சுடாத நெருப்பு, என்ன வேணாலும் சொல்லிக்கினே போலாம். மரணம் இல்லா பெருவாழ்வு. நாயன்மார்கள் அடைந்த எல்லா வித்தும் இதுதான். நந்தி தேவர் பெற்ற உபதேசம் இதுதான். அம்மையப்பர் கொடுத்த உபதேசம் இதுதான். சனகாதி முனிவர்கள் பெற்றது இதுதான். பரஞ்சோதியார் பெற்றது இந்த ரகசியம் தான். பரஞ்சோதியார் கொடுக்கப்பட்டது உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. திரு வெண்ணைநல்லூர் ஆசானம் கிடைச்சது இந்த சக்கரம் தான், வெட்டாத சக்கரம் தான். அப்புறம் அருணந்தி சிவாச்சாரிய கிடைச்சது இதுதான். அப்புறம் என்னது திருஞான மறைஞான சமுதர் கிடைச்சது இந்த ரகசியம் தான். அதுக்கப்புறம் ஒரு தாத்தா வந்தார். அதுக்கப்புறம் யாரு ஒரு பெரிய அப்பா டக்கர் வந்தார்ல, அந்த ஆசானுக்கும் இதுதான். எல்லா தாத்தாவும் இந்த இடத்துல வந்து கத்துக்கினாங்க, வேற எங்கேயும் கத்துக்கல. எல்லா கொம்பனும் இங்கதான் வந்து நின்னாங்க. எல்லா சித்தன்மார்களும் எல்லா ஞானிகளும் எல்லா ரிஷிமார்களும் 33 கோடி தேவர்களும் அசுரர்களும் வழிபட்டு நின்ற இடம் இதுதான். என்ன பணிவு இல்லாதனால அவனுக்கு ஏடா கூடமான வார்த்தை வாங்கிட்டாங்க பொருள் நடுவுல இருந்து. ராவணனுக்கும் அருள் பெற்ற இடம் இதுதான். ராமனும் அருள் பெற்ற இடம் இதுதான். ராமன் பூஜித்த இடமும் இதுதான். ராமபானமும் இதுதான். ராம அவதாரம் பொய், ராம நாமம் மெய். இது ஒரு பழமொழி. ராமனை விட ராமனுடைய நாமத்துக்கு பலம் ஜாஸ்தி. அதனால்தான் அவதாரம் பொய், அவனுடைய நாமம் மெய். சத்தியத்தை தேடுறவனுக்கு இது புரியும். என்ன ராமன்னு சொன்னா ஓம்னா சக்தி. ராம்னு சொன்னா ஓம்னு முடியும். ராம்னு சொன்னா ஓம்னு முடியும். 5 எழுத்தும் ஓம்ல தான் முடியும். அதான் நாதம் விந்து எல்லாம் சொல்றது. அப்போ முறையா குருநாதர்கிட்ட கேட்டு இந்த பிராணனை வெளியே போக விடாம எப்படிங்க ஐயா உள்ள நிறுத்துதுன்ற கலையை கத்துக்குன்னு ஆடாம அசையாம நிறுத்தணும்னா தானாவே நின்று போயிடும். அப்போ சுவாசம் எப்போ உள்ள ஒடுங்குதோ
அந்த உள்ள ஒடுங்கின பிறகு ஒரு அற்புதமான நிலை ஏற்படும். அதுதான் கல்யாணம். வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பாரு. இதான் நந்தி கல்யாணம். முந்தி பார்க்கணும். நந்தி கல்யாணத்தை முந்தி பார்க்கணும். எங்க? கண்ணு 2ம் முந்தி பார்க்கணும் அப்படி. அப்பதான் சேரும். அதுதான். எல்லாமே உள் ரகசியங்க. இதுதான் சிதம்பர ரகசியம். இதுதான் திருமூலர் பாட்டா பாடி என்ன பண்ணிட்டாரு? 3000 பாட்டு போடணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டா எழுதுனா என்ன அர்த்தம்? 3000 வருடங்கள் எழுதப்பட்டது. இந்த உயிர்கள் தேராதா? உண்மையை அறிந்து கொள்ளாதா? சத்தியத்தை புரிந்து கொள்ளாதா? எது? வாட் இஸ் த ரியல்? வாழ்வின் பொருள் என்ன? வாழ்வின் பொருள் என்ன? வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன? அப்படின்னு தேடுறோம் இல்லையா? வாட் இஸ் த ரீசன்? நான் வந்த நோக்கம் என்ன? வாழ்வின் பொருள் என்ன? அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா? அத்தனை ஹீரோக்களுக்கும், அத்தனை நாயகிகளுக்கும் இதான் பதில். இதான் பிறவி ரகசியம். அப்ப இது எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, பிராணனை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை வெளியே விடாம தக்க வைக்கணும். அப்புறம் நாம யாரும் அதான் செல்ஃப் ரியலைசேஷன் இதுக்கு பேர். தன்னை அறியாம நீ எதை அறிஞ்சு என்ன பிரயோஜனம்? உன்னில் இருக்கும் ஈஸ்வரனை உணரலன்னா, நீ எந்த ஈஸ்வரனை தேடி என்ன பிரயோஜனம்? உனக்குள்ள இருக்கிற இறைவனையே நீ உணர முடியல உன்னால. அப்படின்னும் போது அன்பு வெளிப்படலைன்னா அப்புறம் எப்படி நீ இன்னொருத்தர் மேல அன்பு செலுத்த முடியும்? சோ லவ் யுவர் செல்ஃப். இது செல்ஃபிஷ் கிடையாது. கருவுற்ற நாள் முதல்ல கட்டையில போந்தோடனே உனக்காக மூச்சை வாங்கி விட்டுட்டு இருக்கான். அவன் 1 மணி நேரம் கூலி கூட வாங்கல. அவனுக்கு நன்றி சொல்லக்கூடாதா? கொஞ்சம் நினைச்சு பாரு. உன் உடம்புல ராஜ உறுப்புகள் எல்லாமே உன்னை மீறி செயல்படுது. அது யாரால செயல்படுது என்னைக்காவது யோசிச்சு பாத்தியா? அப்ப நீ யாருன்றது அன்னைக்கு உணர்ந்துக்கோ. அதான் நீதான். நீதான் அது. அதுதான் நீ. அதான் சிவோகம். அன்னிலிருந்து உடம்பு மேல ஒரு மரியாதை ஏற்படும். கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். அதாவது உடம்ப நீ மதிச்சுன்னா உன்னை காப்பாத்தும். உடம்ப நீ மிதிச்சுன்னா அது உன்னை மிதிச்சு போட்டு போயின்னு இருக்கும். அது சட்டையை போட்டு தூக்கி போட்டு போயின்னு இருக்கும். அவ்வளவுதான். அதனாலதான் உடல் வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே. குளிக்கும்போது எச்சரிக்கையா குளிக்கணும். சாமி இருக்கிறாரு உள்ளன்னு சொல்லிட்டு ஊத்தணும் தண்ணீர். ஜோரா நெய்வேத்தியம் ஜோரா ஊத்தணும். அப்படியே மேல தண்ணில ஊத்தணும். சாப்பிடும்போது நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடணும். உள்ள சாமி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு கொடுக்கணும் உள்ள. கேவலமாலாம் கொடுக்கக்கூடாது. நான்வெஜ் கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா என்ன சாமிக்கு? ரொம்ப சிரமப்படுவார். நான்வெஜ் போச்சுன்னா ஜீரணம் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ரொம்ப சிரமப்படுவார் உள்ள சாமி. கஷ்டப்படுவார். அது யாருக்கு அந்த உணவு? நெருப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த உணவு தேவைப்பட்டுச்சு. தண்ணி நக்கி குடிக்கிற வரைக்கும் இருந்த போது அதெல்லாம் தேவைப்பட்டுச்சு. எப்ப கைகளால எடுத்து பருகுனியோ அப்ப உனக்கு நாகரிகம் வந்துருச்சு. அறிவு இல்லாதனால மாட்டுக்கறி சாப்பிட்டீங்க. அறிவு வந்த பிறகு நெய் சாப்பிட்டீங்க. ஓ பால் இருக்குதா மாட்டுக்குள்ளன்னு அறிவு வந்துச்சு. மாட்டை பார்த்தோன்னு அடிச்சு சாப்பிட்ட. அது அறியாம. அதுக்கப்புறம் மாட்டுக்குள்ள ஒரு பால் இருக்குது, கண்ணுக்குட்டி இருக்குதுன்னு அறிவு வந்தது. 2வது ஒரு அறிவு வந்தது. அப்ப பால் எடுத்து சாப்பிட்ட. அது கொஞ்சம் முன்னேற்றம். வெறும் பால் சாப்பிட்டோம், தயிர் சாப்பிட்டான், அது ஒரு பெரிய முன்னேற்றம். தயிர் சாப்பிட்டோம், மோர் சாப்பிட்டான், அது ஒரு முன்னேற்றம். மோர் சாப்பிட்டான், வெண்ணெய் சாப்பிட்டான், அது ஒரு முன்னேற்றம். அப்புறம் சூடு பண்ணான், நெருப்பு கண்டுபிடிச்சு, நெய் வந்தது, அது ஒரு முன்னேற்றம். அப்போ ஒரு கிலோ மாட்டுக்கறி எடுக்கிறதுக்கு பதில் 1 லிட்டர் நெய் வாங்கினா பெட்டர் ஆச்சு. சாம்பார்ல போட்டு சாப்பிட்டோம்னா கறி வாங்கினதுக்கான அடையாளம் முடிஞ்சு போச்சு. அதுல இருக்கிற கொழுப்பு தான் இதுல இருக்க போகுது. அப்ப அடிச்சு தின்றதை விட அன்பா சாப்பிட்டு போயிடலாம் நெய்ய. இதுதான் நாகரிகம். யாருமே இங்க பியூரா வானத்துல இருந்து குதிக்கவே இல்லை. ஒழுங்கீனத்திலிருந்து தான் ஒழுங்கு வந்திருக்கு. எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. திரை இந்த திரையில கூட சொல்லுவாங்க. காலுக்கு செருப்பு எப்படி வந்ததுன்னா முள்ளுக்கு நன்றி சொல்லுன்ற மாதிரி. அநாகரிகத்திலிருந்து தான் நாகரிகம் பிறந்தது. நாகரிகம் சும்மா ஒண்ணும் பிறக்கல. அநாகரிகத்திலிருந்து தான் நாகரிகம். அதான் ஒழுங்கீனத்திலிருந்து தான் ஒழுக்கம் கிடைச்சது. என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு முதல்ல சாமி அவனுக்கு பாடம் எடுத்து கடைசியில ஒழுக்கத்துல கொண்டு வந்து விட்டுறாரு. அப்ப ஒழுக்கன்றது என்னன்னா, ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கம் ஒழுக்கமும் ஒழுங்கீனமும். 2மே சாமி தான் கையில வச்சிருக்கிறார். சுண்டி போட்ட கையில ஏதோ ஒண்ணு தட்டி விடுவார். பக்கா வில்லனும் சாமி தான். பக்கா ஹீரோவும் சாமி தான். அப்ப சரணடைஞ்சிடணும். அதான் பொருள் நடுவும். அங்கதான் நீதிபதி இருக்கார். அங்கதான் பசுபதி இருக்கார். அதுதான் திருவள்ளுவக்காரனே. அப்போ ஒழுகுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்ல விஷயத்த ஒழுகணும், கடைபிடிக்கணும். அவ்வளவுதான்.
அதுக்கு இயமம்னு பேரு. ஒரு ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடிச்சா அதுக்கு நியமம்னு பேரு. விட்டுறக்கூடாது அவ்வளவுதான். அப்போ இயமம், நியமம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கை அடங்கி, கால் அடங்கி உட்கார பத்தியா அதான் ஆசனம். அதுக்கப்புறம் உனக்கு ஒரு மூச்சு இருக்குதுன்னு உணர்ற பத்தியா அதான் பிராணாயாமம். அந்த மூச்சு சாப்பிடறல்ல அதான் பிரத்யாகாரம். மூச்சை சாப்பிட்ட உடனே அதுல நீ ஒழுகி நிக்க, அதுல நீ வழி தவறாம பொருள் நடுவில் நிக்கிறல்ல அதுதான் தாரணை. அப்புறம் தாரணையில போய் நிக்கும் போது யார தியானம் பண்றதுன்னு தேடுறல்ல அதான் எல்லாம் வல்ல இறைவனை தியானம் பண்றல்ல. படைத்து காத்து அழித்து மறைத்து அருளக்கூடிய ஒருவன் தான் நமக்கு ஹீரோ. அந்த ஹீரோவை பொருள் நடுவுல தியானம் பண்ணணும். அப்படி யார் ஒருத்தன் தியானம் பண்றானோ அவன் சமாதிக்கு வரான். அதான் இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. சமாதின்னா செத்து போறது கிடையாது. இறைவனோடு சமமாக இருத்தல். நீ அதுவாகவே இருக்கிறாய். ச்சே, நான் யாரோ நினைச்சேன். கடைசியில இதுவாகணும் அதுவாகணும் ஆசைப்பட்டு நான் கடவுளாவே மாறிட்டேன். முடிஞ்சு போச்சு. நீ அதுவாகவே இருக்கிறாய். ஒரு கண்ணாடி மாதிரி இருந்து குரு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போயின்னு இருப்பார். அதுக்கப்புறம் நீங்க பரிபூர்ண சுதந்திரம், விடுதலை அடைந்து விட்டாய். அப்ப விடுதலை யார்கிட்ட இருந்து வாங்கணும்னா நமக்குள்ள இருந்த ஆணவத்துக்கிட்ட இருந்தும், கண்மத்துக்கிட்ட இருந்தும், மாயைக்கிட்ட இருந்தும் விடுதலை வாங்க போறோம். அப்படி விடுதலை வாங்கினா அப்பாடி, இப்படி விடுதலை அடைஞ்சவங்க எல்லாரையும் மதிக்க தொடங்குவாங்க. எல்லாரும் கடவுளா பார்ப்பாங்க. என்னங்க சாமி, சொல்லுங்க சாமி, வா சாமி, போ சாமின்னு. காரணம்னா சாமின்றது உணர்ந்துட்டாங்க. அவ்வளவுதான். இதுதான் அந்த ரகசியம். மீண்டும் ஒரு இந்த பாட்டை பாடி நிகழ்ச்சி நிறைவு செஞ்சிடலாம். திகழும்படியே செறிதருவாயு அழியும்படியை அருகிலார் யாரோ, அழியும்படியை அறிந்த பின்னந்தி திகழ்கின்ற வாயுவை சேர்தலுமாமே. இப்படி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பிராணன் ஒரு நாள் ஒரு மேனியும் பொழுது ஒரு தேஞ்சு அழியுது. அப்படி தேஞ்சு அழியாம யார் ஒருத்தர் மனசை கொண்டு வந்து குரு நடுவில் நிறுத்து, எவன் ஒருத்தன் சேமிக்கிறானோ அவனுக்கு பிராணன் வீணாகாது. அவன் மரணமில்லா பெருவாழ்வு அடைவான். அதை முறையா ஒரு குருநாதர்கிட்ட இருந்து கத்து அந்த சுவாசத்தை முறைப்படுத்திட்டீங்கன்னா எதிலும் வெற்றி, அனைத்திலும் வெற்றி, எல்லாவற்றிலும் வெற்றி என்றதை உறுதி சொல்லி நிகழ்ச்சியை சாகாத கலையை கற்றுக்கொள்ள வரும்படி சிகாரம் சைவ நெறி பாடசாலை உங்களை அன்போடு அழைக்கிறது என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். பங்கெடுத்த அத்தனை உள்ளவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணின் நல்ல தரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, உக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, உறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை பங்கெடுத்த அத்தனை உணர்வுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி மனமொழி மெய்களாலை வணங்கி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு திருவடி பணிதல், சிவன் திருவடி பணிதல் என்கிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வலது கண்ணையும் இடது கண்ணையும் கொண்டு போய் பெருமானுடைய திருவடியில் சேர்த்து பிறவி பெருமையினை அடையும்படி அன்போடு கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. அனைவருக்கும் வணக்கம். சிகாரம் சைவ நெறி பாடசாலை சார்பாக மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.